ஒன்னு எனக்கு நல்லா தெரியுது. யூ நோ சம்திங்? ஆரம்பத்துல உன்னை நான் அவங்கள காயப்படுத்துறதுக்காக தான் ஒரு ஆயுதமா தான் யூஸ் பண்ணிருந்தேன். அவங்கள பழி வாங்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஃபேக்டரா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எப்ப அந்த மேஜிக் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எப்ப நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. ஒரு டைம்ல தோணுச்சு, நீ எனக்கு வெறும் ஆயுதம் மட்டும் இல்ல, எனக்கு கிடைச்ச வரோன்னு தோணுச்சு. நீ வரம் கூட இல்ல நந்தினி, என் காயத்தை ஆத்துறதுக்கு வந்த மருந்து, என்னோட மனசுக்கு கிடைச்ச ஆறுதல். அதெல்லாம் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நல்லா புரியுது. அவங்க உன்னை ஒவ்வொரு வாட்டியும் இன்சல்ட் பண்ணும்போது என்னோட அந்த ஈகோ திமிரிக்கிட்டு ஏந்துக்குது. என்னோட வைராக்கியமும் அதிகமாச்சு. உன்னை குப்பையா நினைக்கிறாங்கல்ல அவங்க, உன்னை கோபுரத்துல கொண்டு போய் நிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஒருத்தங்களை பழி வாங்கறதுக்கு சரியான பாதை என்ன தெரியுமா நந்தினி? அவங்க முன்னாடி சிறப்பா செம்மையா வாழ்ந்து காட்டணும். அதுக்காக தான் உன்னை படிக்க வைக்கணும்னு நான் இவ்வளவு துடிக்கிறேன். உன்னை கம்பெனி சிஇஓ ஆக்கி அவங்க முன்னாடி நல்லா கம்பீரமா நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க உன்னை அசிங்கப்படுத்த நான் அவங்கள 1000 மடங்கு வெறுப்பு எத்திக்கிட்டே இருப்பேன். யாரு சொன்னாலும் நான் இதை நிப்பாட்ட மாட்டேன். ஏன் நீயே சொன்னாலும் நான் இதை நிப்பாட்ட மாட்டேன். ஆமா, உன்னை எதுக்காக நான் இப்ப இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிற? நீ இல்லாம அவங்க மட்டும் போய் நகையை வாங்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதுக்குதான். அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நந்தினி, வை சைலண்ட்? நான் சொல்றது புரியுதா உனக்கு? புரியுது சார். குட். இன்னொன்னு தெரியுமா உனக்கு? அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன விஷயம் அதான் சார்? அன்னைக்கு அந்த ரஞ்சித் ஒரு நகை கடைக்கு வந்தான்னு சொன்னல, அது இதே நகை கடை தான். அன்னைக்கு அவன் இங்க தான் வந்திருந்தான். ஆனா நான் கேட்டதுக்கு நான் வரவே இல்லைன்னு சாதிச்சிருக்கான் அவன். என்கிட்ட அவன் வீடியோல சிக்கிட்டான் தான் சார். அவன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு நந்தினி. அவன் சரியான ஆளே கிடையாது. ஆனா அதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஆதாரமா நான் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். முழுசா கிடைச்சதும் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். இத போய் நான் தாய் குலத்துக்கிட்ட சொன்னேன்னு வை, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுரேகா நல்ல வாழ்க்கை வாழ போறா, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு நான் ஏதோ போய் சொல்றேன்னு சொல்லுவாங்க. நானும் அதே தான் அனுபவிச்சேனே சார். இப்ப கூட இந்த நிமிஷத்துல கூட இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லதான். தாய் குலத்துக்காகவும் நம்ம டேடிக்காகவும் தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரஞ்சித்தை பத்தி இப்பவே சொன்னா கண்டிப்பா நீங்க அவரை அடிப்பீங்க. அதனால சொல்லவே பயமா இருக்கத்தான் சார். நந்தினி, என்கிட்ட ஏதாச்சும் சொன்னியா? ஆஹா, இல்ல தான் சார். ஆனா அவன் ஏதோ தப்பா இருக்கான் நந்தினி, அது மட்டும் ஷுவர். ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்கதான் நான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். சரியான ஒரு விஷயம் மட்டும் அதுக்காக மாட்டவே மாட்டேங்குது. நிச்சயம் ஹேமா கொலை கேஸ்ல இவனுக்கு சம்பந்தம் இருக்கத்தான் சார். அதுக்கு சரியான ஆதாரம் கிடைச்சதும் நானே உங்களுக்கு அவனை அம்பலப்படுத்துறேன். கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் மிராக்கிள் நடக்குதான்னு பாப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நான் விட மாட்டேன் அத்தான் சார். அந்த நிறைய குகைக்குள்ள பதுங்க விடவே மாட்டேன். சந்தேகம் வராத மாதிரி காட்டுல திரிய விட்டு சரியான நேரத்துல ஆதாரத்தோடு புடிச்சிருவேன். ஓய், என்ன அத்தான் சார்? ஓவர் திங்கிங்கா இருக்கே நீ. அந்த குட்டி மண்டையில இவ்ளோ திங்க் பண்ணாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாம். இங்கதானே நிறுத்துங்க ப்ரோ. வாங்க, வீடு வந்துருச்சு. யோ, என்னையா பாரு கூட்டு வச்சோன்னா பழைய பங்களா கூட்டு வந்திருக்கேன். சரி, ஆட்டோவுக்காவது உங்க காசை கொடு. அட பாவி, வெறுங்கையை விஷயத்தான் வந்தேன். அண்ணே, இனிமே இவன் எப்ப கூட்டல வரீங்க? நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். யோ, சரக்கு இங்கயா 1 லிட்டர் பாட்டில் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அட பேசிக்கலாங்க. பேசிக்கலாமா? யோ, சரக்கு போட்டு எவ்வளவு வேணா பேசிக்கலாம்யா. நான் வந்துடுறேன். நம்பிக்கையா சத்தமில்லாம ரத்தத்தை கொடுத்தேன். ஒழுங்கா வாங்கி சொன்னல, உள்ள போங்க. யோ, கழட்டி விட்டு போக. இல்ல அமெரிக்காவே போக முடியாது. ஆமா, சரியா, நீ வாங்கி கொடுங்க. ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு பாடி செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சீக்கிரம் 1 லிட்டரோட வந்துரு. ஓகேவா? என்னாச்சு? என்ன ஆளை காணோம்?
ஹலோ சார். ஆ என்னோட பிளட் சாம்பிள் சார். ஓகே. ஓகே ஓகே சரிங்க சார். நீங்கள் போங்க, நான் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓகே சார். ஓகே பார்க்கலாம் சார். ஓகே.